everyone. இன்னைக்கு நம்ம 10th history first unitல இருக்க long answers ஓட second question தான் பார்க்க போறோம். Question பார்க்கலாமா? Explain the causes of the Russian Revolution under the leadership of Lenin. அதாவது லெனினோட லீடர்ஷிப்ல ரஷ்யன் ரெவல்யூஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாமா? ஓகே, 1917 தான் வந்துட்டு ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஓகேவா? ரெவல்யூஷன் அப்படிங்கறது ஒண்ணும் இல்ல, ஆட்சி மாறுறதுதான் வந்துட்டு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழைய கவர்மெண்ட் போயிட்டு புது கவர்மெண்ட் வரதுதான் வந்துட்டு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கும் போது லெனின் வந்துட்டு சுவிட்சர்லாந்துல இருந்தாரு. ஓகேவா? அப்போ 1917 தான் ரெவல்யூஷன் நடந்துச்சு. சோ கரண்ட் கிங்கா இருந்தது வந்துட்டு சர் நிக்கோலஸ் டூ த்ரோன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு கரண்ட் கிங்கா இருந்தாரு. சோ அவர் தான் வந்துட்டு 1917 ரிசைன் பண்றாரு ரஷ்யால இருந்து. அதாவது அவரோட ராஜ பதவி வந்துட்டு அதுல இருந்து வெளியே வராரு. அப்போ வெளியே போயிட்டு நியூ கவர்மெண்ட் உள்ள வராங்க. சோ புது கவர்மெண்ட் உள்ள வரும்போது என்னாச்சு அப்படின்னா, மக்களோட ப்ராப்ளம்ஸ வந்துட்டு இவங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணல, தென் சால்வ் பண்ணல. அதனால மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த புது கவர்மெண்ட்டை வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? இத கேள்விப்பட்டு லெனின் வந்துட்டு ரஷ்யால இருந்து திரும்ப ரிட்டர்ன் வராரு. சோ இவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ரஷ்யால இருக்கக்கூடிய போல்ஷிவிக் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு பார்ட்டிய வந்துட்டு லீட் பண்றாரு. ஓகேவா? ஓகேவா? இந்த பார்ட்டிய லீட் பண்ணி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, பீப்புளுக்கு வந்துட்டு ஸ்லோகன்ஸ் கொடுத்தாரு. தென் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிட்டு அதுல இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு பெசன்ஸ்க்கு வந்துட்டு மூவ் ஆயிட்டாங்க. தென் போல்ஷிவிக்ல வந்துட்டு இருந்த லீடர்ஸ் எல்லாம் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. தென் லெனின் வந்துட்டு ஒரு புது ரெவல்யூஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. தென் அதே ரெவல்யூஷனுக்கு லெனினே வந்துட்டு ஹெட் ஆனாரு. சோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஸ்லோகன்ஸ் எப்படி கொடுத்தாருன்னு பாப்போமா? ஓகே, சோ ஸ்லோகன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லோகன் பாத்தீங்கன்னா, ஆல் பவர்ஸ் டு த சோவியட்ஸ். அதாவது கவர்மெண்டோட பவர் வந்துட்டு பீப்புளோட கவுன்சில்ஸ் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் கிட்ட இருக்க கூடாது அப்படிங்கறதா வந்துட்டு இந்த ஸ்லோகன் மீன் பண்ணுது. ஓகேவா? அடுத்த ஸ்லோகன் பிரெட் பீஸ் அண்ட் லேண்ட். சோ இது என்ன மாதிரியான ஸ்லோகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெட் அப்படிங்கிறது வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஃபுட் கிடைக்கணும். தென் பீஸ், இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 1917 ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும் நடந்துட்டு இருந்துச்சு. சோ அது வந்துட்டு ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டாப் ஆகணும், வேர்ல்டு வார் 1 அது வந்துட்டு ஸ்டாப் ஆகணும்னு கேட்டுக்கிட்டாரு. அந்த லேண்ட் வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு லேண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டது தான் வந்துட்டு இந்த ஸ்லோகன். ஓகேவா? இந்த ரெண்டு ஸ்லோகன் தான் கொடுத்தாரு. அடுத்து, சோ ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆச்சு. ஓகேவா? என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு லேண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்லோகன் கொடுத்தாரு பாத்தீங்களா? சோ அது வந்துட்டு டிலே ஆச்சு. ஓகேவா? கவர்மெண்டால அது வந்துட்டு டிலே ஆச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரும் வந்துட்டு ஸ்டாப் ஆகணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுவும் வந்துட்டு கண்டினியூ ஆயிட்டே தான் இருந்துச்சு. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பார்ட்டிசிபேட் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு டயர்ட் ஆகி பெசன்ட்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ் போராட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா? சோ அவங்களோட வந்துட்டு ஜாயின் பண்ணி இவங்களும் சேர்ந்துட்டு இந்த கவர்மெண்ட்டை வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்து, சோ இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது இந்த போல்ஷிவிக்க வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. சோ இந்த பார்ட்டியை லீட் பண்ணாங்க பாத்தீங்களா? இந்த பார்ட்டில இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? இவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி பண்ணதுனால பிரவடா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் வந்துட்டு பேன் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி பேன் பண்ணதுக்கு அப்புறம் டாஸ்கி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா போல்ஷியோட இவங்களும் தான் சேர்ந்து இந்த பார்ட்டியை வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சோ இவங்களே வந்துட்டு இதுல இருந்த லீடர்ஸ வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. போல்ஷிவிக்கோட லீடர்ஸ வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. லெனினை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணல, பட் டாஸ்கியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ போல்ஷிவிக்ல இருந்த லீடர்ஸையும் கொஞ்சம் பேரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, லெனின் வந்துட்டு அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்பவும் வந்துட்டு லெனின் வந்துட்டு அவரோட ப்ரொடெஸ்டிங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணல. என்ன பண்ணாரு அப்படின்னா, லெனின் வந்துட்டு இன்னொரு ரெவல்யூஷனை வந்துட்டு பிளான் பண்ணாரு.
1917 அக்டோபர்ல வந்துட்டு போல்ஷிவிக்கோட சென்ட்ரல் கமிட்டி கிட்ட லெனின் போய் பேசுறாரு. ஓகேவா, லெனின் வந்துட்டு அவருங்க கிட்ட கன்வின்ஸ் பண்றாங்க. என்னென்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த சென்ட்ரல் கமிட்டி பீப்புள் கிட்ட போயிட்டு இதுதான் வந்துட்டு ரைட் டைம், இப்பதான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டை வந்துட்டு கைப்பற்ற முடியும், கவர்மெண்ட்டை வந்துட்டு நம்ம கைக்கு கொண்டு வர முடியும், அதனால வந்துட்டு நம்ம இந்த ப்ரொடெஸ்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. சோ அதே மாதிரி அதுக்காக லெனினும் சரி ட்ரோட்ஸ்கியும் சரி அதுக்காக ஒரு பிளான் பண்ணாங்க. சோ இந்த டிசிஷன் எடுத்தது லெனின், தென் பிளான் பண்ணது வந்து ட்ரோட்ஸ்கி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இதை வந்து பிளான் பண்ணாரு. சோ இந்த மாதிரி பிளான் பண்ணி 7th நவம்பர் 1917ல வந்துட்டு போல்ஷிவிக் சோல்ஜர்ஸும் சரி அந்த ஃபார்மர்ஸும் சரி வின்டர் பேலஸ் அப்படிங்கிற கவர்மெண்டோட ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பிளேஸ வந்துட்டு கைப்பற்றிடுறாங்க. எப்போ 7th நவம்பர் 1917ல. ஓகேவா, அதுக்கப்புறம் லெனின் வந்துட்டு ஒரு புது கமிட்டி ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா, சோ அந்த கமிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் இது ஸ்டார்ட் பண்றாரு. எப்போ 8th நவம்பர் 1917ல. ஓகேவா, அதை தொடர்ந்து மார்ச் 1918ல பாத்தீங்கன்னா ஜெர்மனி கிட்ட ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லியோட்-டோஸ்விக் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிக்கிறாரு. சோ இந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் ஸ்டாப் பண்ண சொல்லி, அதாவது வேர்ல்டு வார்ல இருந்து ரஷ்யா வெளியே போகணும் அப்படின்றதுக்காக, இதுதான் வேர்ல்டு வார் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ வேர்ல்டு வார்ல இருந்து ரஷ்யா வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட். சோ இதே மாதிரி இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ரஷ்யாவும் வந்துட்டு வேர்ல்டு வார் 1ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. சோ லெனின் கொடுத்த மாதிரி அந்த ஸ்லோகன்ல இருந்த பீஸும் வந்துட்டு மெயின்டைன் ஆச்சு ரஷ்யால. ஓகேவா, இதுதான் வந்துட்டு லெனின் வந்துட்டு லீடர்ஷிப் பண்ண ரஷ்யன் ரெவல்யூஷன். ஓகேவா, ஒரு சம்மரி பார்க்கலாமா? 1917ல தான் வந்துட்டு ரஷ்யா ரெவல்யூஷன் நடந்துச்சு. லெனின் வந்துட்டு அப்ப சுவிட்சர்லாந்துல இருந்தாரு. அப்போ ரஷ்யாவோட கரண்ட் கிங் வந்து சர் நிக்கோலஸ் டூத்ரோட். அதாவது 1917ல அவர் ரிசைன் பண்ணிடுறான். அவர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் புது கவர்மெண்ட் உள்ள வராங்க. அந்த கவர்மெண்ட் வந்துட்டு மக்களுக்காக கரெக்டான சேவையை நடத்தல, அதனால பீப்புள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. சோ இதை கேள்விப்பட்டு லெனின் வந்து சுவிட்சர்லாந்துல இருந்து திரும்ப ரஷ்யா வந்துட்டு போல்ஷிவிக் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை வந்துட்டு லீட் பண்ணி சோ நான் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் பார்த்தோம். ஓகே, என்னெல்லாம் நடந்துச்சு? ஸ்லோகன்ஸ், அதாவது 2 ஸ்லோகன் கொடுத்தாரா. ஒரு ஸ்லோகன் என்ன, கவர்மெண்டோட பவர் வந்துட்டு மக்கள் கிட்டதான், மக்களோட கவுன்சில்ஸ் கிட்டதான் இருக்கணும், ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் கிட்ட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் கொடுத்தாரு. இன்னொரு ஸ்லோகன் என்ன கொடுத்தாரு, மக்களுக்கு வந்துட்டு ஃபுட் கிடைக்கணும், வேர்ல்டு வார் வந்துட்டு ஸ்டாப் ஆகணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு லேண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி 2 ஸ்லோகன் கொடுத்தாரு. இதனால வந்துட்டு மக்களோட சப்போர்ட் வந்து லெனினுக்கு நிறைய கிடைச்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ஸ்லோகன்ல இருந்த மாதிரி வேர்ல்டு வாரும் ஸ்டாப் ஆகல, ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்க அந்த லேண்டும் வந்துட்டு ரொம்பவே டிலே ஆச்சு. அதனால வந்துட்டு ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபெயிலியர் ஆச்சு. அதே மாதிரி அந்த வேர்ல்டு வார் 1ல பார்ட்டிசிபேட் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபார்மர்ஸோட சேர்ந்து போராட்டம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து போல்ஷிவிக்ல இருந்த லீடர்ஸை வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. சோ அப்ப அரெஸ்ட் பண்ணும்போது லெனின் வந்துட்டு போல்ஷிவிக்கோட சென்ட்ரல் கமிட்டி கிட்ட போயிட்டு பேசுறாரு. இதுதான் வந்து கரெக்டான டைம், நம்ம ப்ரொடெஸ்டிங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண கூடாது, இப்ப நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு கைப்பற்ற முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணல. சோ ஸ்டாப் பண்ணாம லெனினும் சரி ட்ரோட்ஸ்கியும் சரி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி வின்டர் பேலஸ் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்டோட ஹெட் குவார்டர்ஸ் வந்துட்டு கைப்பற்றிடுறாங்க. சோ அந்த மாதிரி கைப்பற்றினதுக்கு அப்புறம் லெனின் வந்துட்டு ஒரு புது கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுதான் என்னன்னு பார்த்தோம், நியூ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாரு. சோ அதுக்கப்புறம் ஜெர்மனி கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வேர்ல்டு வார் 1ல இருந்தும் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு வெளியேறினாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் லெனினோட லீடர்ஷிப்ல நடந்துச்சு. தேங்க்யூ.